எனக்கு எப்போதும் கெட்ட எண்ணங்கள் வரவே வராது என்றால் அது வெறும் பொய். ஏனென்றால் இவ்வுலகில் வாழ்கிறேன். பூமியில் இருப்பது கால்கள் தானே. பூமியில் இருக்கும் மற்றொரு மனிதன் என்பதால் கடவுள் தன்னை பரிசுத்த ஆவியை உதவியாளராக கொடுக்கிறார். இரத்தத்தால் ஒவ்வொரு பாவத்தையும் கழுவுகிறார். இரட்சணையின் பாதையில் நாம் இருக்கிறோம் என்பது போல் பாவம் உன்னை தூண்டிக்கொண்டே இருக்கும். ஆனால் அதன் தூண்டுதலுக்கு நீ கெட்ட எண்ணங்கள் வரும். ஆனால் அவற்றை உடனே நீ என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய வார்த்தையால் விரட்டிவிடு. வீட்டில் பறவைகள் பறக்கலாம், நம் தலையின் மீது வரலாம். ஆனால் அவை நம் தலையில் கூடு கட்டி முட்டையிட அனுமதிக்க கூடாது என்பதுதான் அர்த்தம். தேவனை ஸ்தோத்திரிக்கவும் அர்த்தம் புரிந்தால் ஹalleluya என்று சொல்லுங்கள். பறவை நம் தலையின் மீது வந்துவிட்டால் அங்கேயே இருக்க விடக்கூடாது. நீ என்ன செய்வாய்? அது வானத்தில் பறந்து போனது போல நம் தலையில் வந்ததும் அதை விரட்டிவிட வேண்டும். கூடு கட்டவிடக்கூடாது, முட்டையிடவிடக்கூடாது. அதனால் நீ அதற்கு பாணி செய்யக்கூடாது. உடனே அதை பிரார்த்தனையின் மூலம் தூரப்படுத்தி கொள்ள வேண்டும். தேவனை ஸ்தோத்திரிக்க